உட்காந்துருக்க அந்த வடிவே சும்மா அப்படியே ஒரு மாதிரி ஈர்ப்பாக இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஷேடு எந்த இடத்துலையுமே நான் பார்த்ததே இல்லை. இந்த இந்த மெடிடேஷன், அதாவது காலங்காலமாக தவம் இருப்பான்னு சொல்லுவாங்க. தவத்துக்கும் தியானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தியானம் வந்து எதுவுமே வேணாம், தன்னிலேயே மறக்கணும், போய் அந்த ஜோதியோட அந்த ஈஸ்வரன் சொல்லலாம், யாரெல்லாம் சொல்லலாம், அந்த நிலையை சேரணுன்ற ஒரே விஷயத்துக்காக தியானம் பண்ணுவாங்க. ஆனால் தவம் அப்படி கிடையாது. எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி பண்ணுவாங்க. இந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா இது தியான நிலை. தன்னை மறந்து, அதாவது அவரோட குருவை மட்டுமே நினைச்சு காலங்காலமா இருந்ததுக்கு அப்புறமா அந்த கண்ணு இயற்கையாவே இந்த மாதிரி திறக்கும். ஏன்னா நம்மளோட உடம்போட கோட்பாடு அப்படிதான் இருக்கும். நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். நானுமே ஒரு இடத்துல தான் கேள்விப்பட்டேன், வீடியோவோ ஆடியோவோ கேட்கறப்போ கேள்விப்பட்டேன். ஏன்னா நான் வழிபடுறது வந்து அதிகமாக வழிபடுறது வந்து இந்த சித்தர்களும் ஜீவசமாதி அடைஞ்ச முனிவர்கள் பற்றி ரொம்ப படிப்பேன், கேட்பேன். அதுல இருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் இந்த. ஆனா இந்த ஐஸ் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது சும்மா அவ்வளோ. ஏன்னா உள்ள போய் பாருங்க, இந்த இந்த அந்த உள்ள இருக்க கருவழி எல்லாமே வந்து நம்ம ஆஃப் ஸ்லீப்ல இருக்கப்போ எப்படி இருக்கும், மனத்துக்கத்துல அந்த மாதிரி. இது தன்னிலை மறந்து தியானம் இருக்கிறப்போ இந்த மாதிரி கண்ணு வந்து பாதி நிலைக்கு போகும். இது வடிவமைச்சது யாருன்னு தெரியல, எந்த ஊர்ல இருந்து வர வச்சிருக்காங்கன்னு தெரியல. வர வச்சு இங்க வந்து பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இவரு வந்து ஒரே வார்டில் சொல்லணும்னா சும்மா அப்படியே இந்த இடத்த விட்டு போறது மனசு வரல. அவ்வளோ அவ்வளோ சூப்பரா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் கோயில கூட பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன் ஸ்டைலில் கட்டின கோயில கூட இந்த மாதிரி செராமிக்ல ஒயிட் ஸ்டோன்ல வந்து ஸ்டாச்சுஸ் பண்ணுவாங்க, வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாய்பாபா இருக்கும், இன்னொரு ஒரு சில சாமிகளுக்கும் இருக்கும். ஆனா ஆஞ்சநேயருக்கு நான் இங்கே தான் முதல் தடவை பார்க்குறேன். இன்னொன்று, எந்த ஆஞ்சநேயர் கோயிலையுமே மெடிடேஷன் ரூம் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. இந்த ஒரு இடம் தான் எனக்கு தெரிஞ்சு அதுவும் இது ஒரு பெரிய பிளஸ் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே விஷயம் தான் என்னன்னா நிம்மதி. எல்லாமே கிடைச்சிடும் ஈஸியா, நிம்மதி கூட கிடைக்காது. ஆனா அது இங்க ஏதோ எனக்கு ஒரு மாதிரி மறுபடியும் கிடைக்குது. இது நான் 3வது அடி உள்ள வரேன். 3வது அடி 4வது அடியே தெரியல. இப்போதான் மூலஸ்தானத்துல அவரோட தரிசனத்தை முடிச்சுட்டு வந்தேன். நான் இங்க வரதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி வீடியோஸ்லாம் பார்த்தேன், அம்ச வீடியோஸ்லாம். ஒவ்வொரு வாட்டியுமே வந்து ஒரு சிலர் கும்புறப்போ பூ விடுது. நானுமே அது பெருசா வந்து மனசுல ஏத்துக்கல. இது ஒருவேளை ஒரு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. இப்போ வரப்போ அங்க நின்று சாமி கும்பிட்றப்போ மேபி அவர் இந்த வீடியோட அதிகம் சேர்த்து போடுவாருன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா, எடுத்த பக்கம்லாம் விழல, ஒரு மாதிரி ஸ்டெப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கழுது, அது வந்து அந்த பொசிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்றது கூட நம்ம நினைக்கலாம். ஆனா இங்க வந்து உணர்ந்தா தெரியும். அது ஒரு ஆச்சரியம் தான். இது அதை விட வேற லெவல்ல இருக்கு. இது வந்து அது இங்க வந்து உணர்ந்தால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். மேபி நிறைய பேர் இந்த தியானம் யோகாலாம் பண்றாங்க, எங்க போய் ஏதோ கொடுத்தலாம் பண்றாங்க. அதுக்கு இங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்தாங்கன்னா எல்லாமே கிடைச்சிடும். ரொம்ப அருமையா இருக்கும். இந்த 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 ஆர்ட் ஒர்க்கு எதை மனசுல வச்சு அந்த நிறுவனர் பண்ணாருன்னு தெரியல. ஆனா உண்மையாவே சூப்பரா இருக்கு. ஆனா இது இன்னுமே கூட இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும், பண்ணா இன்னும் அமேசிங்கா இருக்கும். அதுக்காக தான் இவங்க கைக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது நடக்க உண்டான காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இவங்க கைக்கு வந்து. இன்னொன்று, எல்லாருக்குமே அந்த பொறுப்பு போயிடாது. கோவில் பொறுப்புன்றது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, பிறவியா புண்ணியம் பண்ணிட்டாதான் கோவிலுக்கே பணிவிடை செய்யறதுக்கு உண்டான ஒரு இது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் சொல்லுவாங்க, அதிகமா சாமியை கும்பிடுறவங்க சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா கோயிலும் போய் பாருங்க, ஐயருங்க இருப்பாங்க. அவங்களாம் வந்து பிறவியா வந்து புண்ணியம் பண்ணியிருந்தனாலதான் அந்த ஐயருங்க வந்து அதை செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் ஏன் அந்த ஒரு சமூகத்தை சொல்றேன் அப்படின்னா, அந்த சமூகம் தான் செய்யுது. இன்னொன்று பூசாரிகளும் இருக்காங்க, அவங்களும் செய்யறாங்க. அவங்களுமே அதே மாதிரி தான், அவங்கள சார்ந்தவங்க மாதிரி அவங்க வழிபடுறதுனாலையும் அவங்க வந்து காலமா தலைமுறை கடத்துவாங்க. ஆனா ஒரு பொறுப்புன்னு எடுத்து செய்யறாங்க பார்த்தீங்களா, அது வந்து கம்ப்ளீட்லி வேற. அது எப்படின்னா, புண்ணியம் பண்ணியிருக்கணும், பிறவியா பண்ணியிருக்கணும், அது இப்போதான் உன் கைக்கு வரும், உன்னால அதை எடுத்து செய்ய முடியும். நல்லபடியா செஞ்சு இது நீ செய்யறது என்னன்னா, இது அடுத்து ஒரு 4-5 தலைமுறைக்கு, அதாவது உங்களோட தலைமுறைக்கு, யார் சரி அவங்க தலைமுறைக்கு யாராவே எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு புராணம்லாம் இருக்கு, 7 பிறவி இருக்கு. ஒரு மனுஷன் இப்படி பிறப்பான், அப்படி பிறப்பான், இப்படி பிறப்பான், கடைசியில வந்து மனுஷனா பிறந்து கடைசி பிறப்புல இதுமே வேணாம் அப்படின்ற ஒரு நிலையை போய் அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்காக தான் மனுஷனா பிறக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். நீ எல்லாத்தையும் அனுபவிச்சிட்ட, எல்லா பிறவிலையும் எல்லாரும் மாதிரியும் இந்த பிறவில தான் லாஸ்ட். நீ என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அந்த முற்றும் நிலையை போய் அடைய அப்படின்னா அதுல இந்த பொறுப்பு எடுத்து செய்யறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப நல்லது. ஆனா இதை இன்னும் நல்லா பண்ணுங்க. இதே மாதிரி எல்லாரும் அதை வந்து தெரிய வைங்க. கண்டிப்பா எங்கெங்கயோ எதேதோ ஒரு மாதிரி விமர்சனமா ஆகுது, அதுவா நடக்கும். அது அந்த டைம்ல நான் வருவேன் மறுபடியும், இன்னும் சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நன்றி.